வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லொல்லு ஃபேக்ஸ் சேனலில் இருந்து இந்த பொலிட்டிக்கல் வீடியோஸ் தான், அந்த ட்ரால் வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு முக்கியமான நாள். ஸோ இன்னைக்கா நாளைக்கானது இல்லை, நான் சொல்ல வந்தது என்னன்னா 6 மணி, சாயங்காலம் 6 மணிலேருந்து எல்லாம் நிப்பாட்டணும். பிரச்சாரம் பண்ணுறது, இந்த மீடியாவில எல்லாம் அவங்க ஹெட் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நிப்பாட்டணும். அந்த எலெக்ஷன் டைமில் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இன்னையோட அந்த தளபதியோட ரோட் ஷோ, தளபதின்னு இல்லை, எல்லா பார்ட்டி மெம்பர்ஸோட ரோட் ஷோ, ஸ்பீச்சு அதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும். இன்னைக்கு தான் நினைக்கிறேன். ஒரு மாசமா எதுவுமே பரபரன்னு இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலுமே அங்கே ஒரு ஸ்பீச், இங்கே ஒரு ஸ்பீச், டெய்லி ஸ்பீச், டெய்லி ரோட் ஷோ, அப்படி இப்படின்னு பரபரன்னு இருந்தது. இப்போ இன்னைக்கு எல்லாம் முடிய போகுதுன்னும் போது ஃபைனலாக அந்த நாள் நெருங்கின டைமில் எல்லாரும் ஃபயராக இருப்பாங்கல்ல, அதில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வாங்க, எலெக்ஷன் ட்ரால் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த இதில் 600 ரூபா பணம் இருக்கு, வச்சுக்க. அன்னைக்கு கொடுத்துருக்காங்கண்ணே. எவ்வளோ கொடுத்தாங்க? 800 ரூபா கொடுத்தாங்கண்ணே. 800 இந்த 600 ரூபாய் சேர்த்தா நாலு மணிக்கு டக்குன்னு சொல்ல வேணாமா? 1400 1400 ரூபாய் தாங்க. ஒரு பாக்கெட் போ. இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க. நெக்ஸ்ட் டே இதெல்லாம் உனக்குதான். இந்த புடி. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே. அப்ப நான் யாரா? அண்ணன் தானே கொடு. மீன்வைல் கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கினு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். எது பெருசு அடிச்சு காட்டு. சூழலாம் வச்சுக்கலாம். பயப்படாதீங்க மேடம், அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற. இன்னைக்கு காலையில் பார்த்த வீடியோவில் இப்படி தான் தளபதி வந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கத்தில் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. பார்த்தா ஒரு ட்ரோனு அன்கன்ட்ரோலபுளாக அவரை நோக்கி வருது, விஜயை நோக்கி. டக்குன்னு கையை போட்டு அதை தட்டி விட்டாரு. பார்த்தா அவரோட கையில் சின்ன வெட்டு. ஏன்னா அந்த ட்ரோன் எப்படி அந்த சுற்றிட்டு இருக்கும்போது வெட்டும். அந்த பாடிகார்டு பாவம், அதான் ட்ரோன் எல்லாம் எதுக்குங்க அவ்வளோ கிட்டத்தில் வருது? பிரிட்ஜ் ஏப்ரல் ஃபூல். ஓ, அவங்க எதிர்கட்சி. மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தில் நாம இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம் செஞ்சிடலாம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன நான் கோட்டைக்கு அனுப்புவாங்க. எத்தனை பொய்யான வாக்குறுதிகள். நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? ஒரு இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சுனாலும் ஒரு இன்ச்சு தான். அதனால இந்த விஜய் ஒன்று சொன்னானா அதுலேருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. என்னைய வச்சே டெஸ்ட் பண்ணுங்கடா. ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. ஏழு சின்னத்துல ஒரு குத்து, என்ன சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் 2 குத்துனே. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. இந்த தேர்தல்ல திமுக தோக்க போறது உறுதி. அண்ணே கொஞ்சம் பொறுமையா கடப்பிடிங்க. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பாஜகவோட முதல் போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும்? இந்த திமுகவுக்கும் மற்றும் பல இருக்கும்.
நீ புரியாம பேசாத. தெருவு பிஞ்சிரும். ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்புலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குர்ட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்ஹனா டர்தான். நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? யார கேக்குறீங்க? கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. அதனால மக்களே உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வர மாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, இந்த சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த தொகுதியில மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஒரு தொகுதியில நின்று உங்களால ஜெயிச்சு காட்ட முடியுமா? ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா விஜய் நடிகன். ஆமா நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்னா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, நான் நடிக்கல. ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம், மற்றும் பலரோட ஒரு நாடகம். அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? சொல்லு, நீதான் சொல்லு, சொல்றா. போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வீணா போனதை எல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தல்ல 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அருக பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். நம்ம கிட்டே போடுறேன். இப்ப நான் கரூர் விஷயத்துக்கு வரேன். என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம்னு வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. வெக்கமா இல்ல? நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? இப்ப ஒன்றும் தெரியல எனக்கு. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. வணக்கம். வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு பூரா நான் மக்களை சந்திச்சாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு நினைக்கிறேன். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்தில் சில பேர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டதான் அதிகம். ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. நம்மக்கிட்ட காசு இருந்தால் எடுத்துப்பாங்க, நிலைமை இருந்தால் பிடிப்பாங்க. ஆனால் படிப்பு மட்டும் யாராலையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா வசனம் இருக்கு. அது 100க்கு 100 உண்மை. நான் உங்கள் அப்பாவா, அண்ணனா, தம்பியா, ஒரு தோழனா உங்ககிட்ட உரிமையோடு கேட்குறேன். மீண்டும் இந்த நல்லாட்சி தொடர உதயசூரியன் சின்னத்திலும் எங்களது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சின்னத்திலும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. என்ன இதெல்லாம்?
எஜமான். உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. The people of Tamil Nadu hate BJP. You hate BJP or not? You hate BJP or not? People don't want BJP. Tamil Nadu does not want BJP. எப்படி 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 நல்லா கண்ணு காட்டு. பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். சரித்தே நல்ல சவன கிளம்பி போவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. யாருக்கு எடிட்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ ஐயோ, ஒருவேளை அந்த ஃபைனல் பிரச்சாரம்னால கொஞ்சம் எடிட்டிங்லாம் எக்ஸ்ட்ரா தூவுனது. எப்படியும் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆமாம், 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் முதல் அந்த ஸ்டார்டிங்கில் விஜய் சாரோட அந்த பிரச்சாரம்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கேன். இப்போயே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வீடியோ கிளிப்ஸ் எல்லாம். அவர் ஜெயிச்சா ஒரு மாதிரியும், இப்போ தோத்தா இப்போ என்னென்ன பேசினாரு அதெல்லாம் பார்த்து பார்த்தியா இப்படியெல்லாம் பேசுனீங்களே, என்னாச்சு ஒன்றை கவிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியும் வரும். பட் ஐ எம் ரிப்பீட்டிங் மை செல்ஃப், தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ ஓட் ஷேரில் பெரிய சேஞ்ச் இருக்கும். அது மாற்ற முடியாது, கன்ஃபார்ம். ஆனால் ஜெயிச்சா கட்சி தொடங்கின உடனே இதுலேயே ஜெயிச்ச அந்த ரெக்கார்டு வந்து அவருக்கு அப்புறம் இவருக்கு வரும். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. இன்னொரு எப்போ எனக்கு இன்னும் ஞாபகம், ஒரு நாள் அவரோட அந்த அறிக்கை வருது, ஏதோ படம் நடிக்க மாட்டாரா, கட்சி ஸ்டார்ட் பண்ண போறாரான்னு நம்ம சொன்னோம். அதுக்குள்ள 2.5 வருஷம் ஓடி போச்சுங்க. 2.5 வருஷங்கிறாங்க, அவ்வளவு நாளா? இப்போதான் நடந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா 2.5 years. அப்படி இப்படின்னு டிசம்பர்ல எல்லாம் சொன்னோம், அடுத்த வருஷம் ஏப்ரல் அப்படின்னா. இந்த பார்த்தா இன்னும் 2 நாள் தான் இருக்குன்றாங்க. நாள் எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு பாருங்க. நைஸ். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.